The turf அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்ல மட்டும் தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்ல மட்டும் தான் நம்ம வந்து பவுண்டரிஸ் வச்சிருப்போம். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸை பிரேக் பண்ணாதான் இந்த டர்ஃப்ல வந்து நம்ம வந்து விளையாட முடியும். பட் வந்து நீங்க ஒரு டர்ஃப்ல விளையாடும்போது உங்களோட ஸ்டான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட் ஒர்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு மேஜரா வந்து தேவையே கிடையாது. இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி டர்ஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ப்ளே பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் வந்து சொல்ல போறேன். ஸோ டர்ஃப் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஷாக் ஆயிருப்பீங்க, என்ன வந்து டர்ஃபை பத்தி சொல்றானே அப்படின்னு. ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லயும் வந்து கேட்டிருக்காங்க. ஈவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போய் கிரவுண்ட்ஸ்ல வந்து ஆடிட்டு இருப்போம். பட் இப்போ மேஜரா இந்த டர்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அங்க தான் வந்து மேட்சஸ் நடக்கிறதா இருக்கட்டும், நிறைய பேர் அங்கே போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் இது சிட்டியில் காமனாக இருந்தது. பட் இப்போ ரூரல் ஏரியாலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டர்ஃப் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த டர்ஃப்ல போய் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த டர்ஃப்ல எப்படி நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்றது, எப்படி எல்லா பாலையுமே வந்து சிக்ஸ் அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லுறேன், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல இருந்து கொஞ்சம் தள்ளியே வந்து இருங்க. ஏன்னா இந்த வீடியோல நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பிரேக் பண்ண போறோம். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸை பிரேக் பண்ணாதான் இந்த டர்ஃப்ல வந்து நம்ம வந்து விளையாட முடியும். ஏன்னா இந்த டர்ஃப்ல விளையாடுறவங்க யாருமே வந்து ப்ரொஃபஷனலுக்காக வந்து விளையாட மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் வந்து விளையாடுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸை பிரேக் பண்ணி ஒரு சில டெக்னிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த டர்ஃப்ல எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இந்த டர்ஃப்ல வந்து விளையாடணும், நம்ம பெர்ஃபெக்டாக வந்து விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் பேட்ஸ் வந்து நிறையா வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேயராக இருக்கலாம். 6 பாலுக்கு 6 6 கூட வந்து அடிக்க முடியும். ஏன் அப்படின்னா கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் போகும்போது நம்ம எலிவேஷன்ஸோட வந்து ஷார்ட்ஸ் ஆடுவோம். அதனால வந்து ஈஸியாக வந்து நம்ம பேட்டில் மிடில் பட்டாலே வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டர்ஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் தான் நம்ம வந்து பவுண்டரிஸ் வச்சிருப்போம். அது மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெரிய ஹைட் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு எலிவேஷனோட ஒரு ஷாட் ஆடும்போது அது பால் வந்து மேலே பட்டு கீழே வந்துடும். ஸோ பவுண்டரி லைனுக்கே வந்து போகாது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேட் ஸ்விங்கும் அதிகமாக இருக்கக்கூடாது, அது மாதிரி எலிவேஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து சிப் ஷாட் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நிறைய யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சிக்ஸ் அடிக்க முடியும். ஸோ ஈஸியாக அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸை நான் வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்டான்ஸில் நிற்கும் போது ஸோ நார்மலாக வந்து நம்ம ஸ்டான்ஸில் நிற்போம், இப்படி வந்து நின்றுட்டு இருப்போம், ரொம்ப வந்து க்ளோஸாக வந்து நிற்போம், இது வாய்ப்பு இருக்குது. பட் வந்து நீங்கள் ஒரு டர்ஃப்ல விளையாடும்போது உங்களோட ஸ்டான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக வந்து நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடாக நின்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இந்த ஃப்ரண்ட் லெக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து க்ளோஸ்டாக இல்லாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ட்ரிக்கர்லேயே வந்து நின்னீங்க அப்படின்னா ஈஸியாக எந்த மாதிரியான பால்ஸ் வந்தாலும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து பிக் பண்ணி சிக்ஸஸ் அடிக்க முடியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஒர்க் தான். மேஜராக வந்து கிரிக்கெட் அப்படின்னா ஃபுட் ஒர்க்கில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டர்ஃப்ல விளையாடுறதுக்கு நம்மளுக்கு ஃபுட் ஒர்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு மேஜராக வந்து தேவையே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டான்ஸில் நிற்கிற பொசிஷன்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு போகிறதுக்கான டைம், அந்த லைனை ரீச் பண்ணுறதுக்கு, ஸோ உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அங்கே பெருசாக வந்து டைம் இருக்காது. அதை அப்ரோச் பண்ணியும் அது வேஸ்ட்டான ஒரு விஷயம் தான். ஸோ உங்களோட ஸ்டான்ஸை நல்லா வந்து ப்ராடாக நின்றுக்கோங்க. பால் வந்து லென்த்தாக வருதா அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டில் வந்து பிக் பண்ணிவிடுங்க. பால் வந்து க்ளோஸ்டாக விழுகுதா அதை வந்து ஸ்ட்ரைட்டில் வந்து பிக் பண்ணிடுங்க. என்ன ஒரு இதில் இருக்குது ரிஸ்க் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் பேட் வரணும். ஸோ அப்படி ஸ்ட்ரைட் பேட் வந்துச்சுன்னா தான் ஈஸியாக வந்து ஸ்ட்ரைட்டில் வந்து சிக்ஸஸ் அடிக்க முடியும். ஸோ அது எப்படி ஸ்ட்ரைட் பேட் கொண்டு வரது அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த பாயிண்ட்ல வந்து சொல்கிறேன். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட் ஸ்விங் தான். நார்மலாக நம்ம கிரவுண்டில் ஆடும்போது நம்மளுக்கு வந்து நல்ல பேட் ஸ்விங் வந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நல்லா பேக் லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து டவுன் ஸ்விங் வரும். இப்படி வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து சிக்ஸ் அடிக்க முடியும். ஸோ பால் வந்து ஒரு எலிவேஷனே இல்லைனாலும் அதை வந்து நம்மளால பிக் பண்ண முடியும். பட் நம்ம டர்ஃப்ல ஆடும்போது இந்த மாதிரியான பேட் ஸ்விங் வந்துச்சு அப்படின்னா மேஜராக மேலே பட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட அந்த பால் வரும்போது நீங்கள் வந்து பெரிய ஸ்விங்கை வந்து கொடுக்கவே கூடாது. பால் இப்போ வருது அப்படின்னா அந்த பாலை ஜஸ்ட் இந்த மாதிரி லாஃப் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் லாஃப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சிக்ஸஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே மேஜராக வந்து படாமல் பால் வந்து சிக்ஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி பேட்டில் வந்து லாஃப் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். இது சொல்கிறது வந்து ஈஸி, பட் வந்து இது கேமில் கொண்டு வரது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. பட் அதில் ஒரு சில ட்ரிக்ஸ் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துடும். ஸோ அது எப்படி அப்படின்னா ஃபுல்லுமே வந்து டாப் ஹேண்ட்லேயே நீங்கள் வந்து 100% டாப் ஹேண்டில் மட்டுமே பேட்டை பிடிங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் பாட்டம் ஹேண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு 5% வந்து சப்போர்ட் மட்டும் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப வந்து டைட்டாகவே வந்து பிடிக்காதீங்க. ஃபுல்லுமே டாப் ஹேண்டில் மட்டும் வந்து பிடிங்க. அதுவுமே வந்து ஈஸி. ஸோ இந்த டர்ஃப்ல விளையாடுறவங்களுக்கு ஒரு லக் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் பேட் தான். ஸோ பெரிய வெயிட்டே வந்து கிடையாது. எவ்வளோ தூரம் வேணாலும் ஒத்த கையிலே வந்து ஷார்ட் ஆட முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் ஒத்த கையில் வந்து பிடிச்சிக்கிட்டு உங்களோட பேக் லிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து நம்ம கிரவுண்டில் ஆடும்போது இப்படி வந்து கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வராமல் உங்களோட ஷோல்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கரெக்டாக பவுலரை பார்த்து இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேட்டை ஸ்ட்ரைட்டாக. ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்படி எந்த சைடுமே வந்துட்டு க்ளோஸ்டு, இந்த மாதிரி ஓப்பனும் இல்லாமல் இந்த மாதிரி க்ளோஸ்டாகவும் இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக உங்களோட நெக்குக்கு ஸ்ட்ரைட்டாக பவுலருக்கு நேராக இந்த ஷோல்டர்ஸ், இந்த ஆர்ம், இந்த பேட்டு, ஸோ இதை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து வரும். இப்போ வந்து குத்தி ஒரு குட் லைனில் பிச் ஆகி பால் வந்து உங்கள் இவ்வளோ தூரம் செஸ்ட்டுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அப்படியே ஸ்ட்ரைட்டில் லாஃப் பண்ணலாம்.
அதே இது வந்து க்ளோஸ்டாக விழுகுதா அதை வந்து நீங்கள் அப்படியே முன்னாடி போய் ஸ்ட்ரைட்டாக வந்து லாஃப் பண்ணலாம். ஸோ எப்போ இந்த பேட் ஸ்விங் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு டாஸ் பால் வருது இல்லை ரொம்பவே வந்து பிச் ஆகி ரொம்ப டைமிங் இருக்குது மெதுவாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்விங்கு கொடுக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் டாப்பில் அதாவது மேலே நீங்கள் ஸ்விங் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே தான் போய் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஃப்ளாட் பேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ளாட் ஷாட்ஸ் நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா சிக்ஸஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேஜர் அந்த டர்ஃபில் ஆடும்போது ஒரு ரிஸ்கான பால் ஒரு டஃப்பான பால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பவுன்சஸ் அண்ட் வந்து நம்ம வந்து ஹிப்புக்கு லெக் சைடு வந்து வரும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால நிறைய பேத்துக்கு வந்து ஸ்ட்ரைட்டில் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. லெக்கில் ஸ்கோர் பண்ண வேண்டிய பால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஆஃபில் வந்து வர பாலை கூட நீங்கள் பிக் பண்ணி ஸ்ட்ரைட்டில் வந்து ஆடிடலாம். பட் லெக்கில் வர பாலை கொஞ்சம் ஸ்கில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அது வந்து பிக் பண்ண முடியும். ஸோ மேஜராக இதை ஒரு வீக்னஸாக யூஸ் பண்ணி நிறையா பவுலர்ஸ் வந்து இது வந்து டர்ஃபில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி அந்த இதை நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இதுக்காக தான் உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட் அப்படிங்கிறத ரொம்பவே வந்து முன்னாடி கொண்டு போகக்கூடாது. ஸோ பெரிய ஃபுட் ஒர்க் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ஒரு பாயிண்ட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் சிம்பிளாக உங்களோட ஓப்பன் ட்ரிகரில் தான் நீங்கள் நிற்கணும். நீங்கள் வந்து க்ளோஸ்டு இதில் இருந்தீங்க அப்படின்னா எங்கே வந்து ஃபுட் எந்த லைனுக்கு போகணும் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓப்பன் ட்ரிகரில் எப்பயுமே வந்து நின்றுக்கோங்க. ஜஸ்ட் குத்தி உங்களுக்கு ஹிப்புக்கு வருதா அந்த பால் நீங்கள் எப்படி பிக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட செஸ்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஷோல்டர்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி ஷோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டில் வந்து லாஃப் பண்ணலாம். ஸோ இதான் இருக்கிறதுலே ஒரு அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து லெக்கில் வர பாலுக்கும் நீங்கள் வந்து செஸ்ட்டை வந்து க்ளோஸ்டாகவே வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து புல் ஷாட் அண்ட் லெக் லேண்ட்ஸ் மட்டும் தான் ஆட முடியும். ஸ்ட்ரைட்டில் வந்து பிக் பண்ண முடியாது. அதனால 2 பாயிண்ட் ஒரு கீ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லெக்கில் வர பாலுக்கு உங்களோட செஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லெக்கை வந்து பெரிய ஃபுட் ஒர்க் வந்து கொண்டு போகக்கூடாது. நீங்கள் எடுத்தோடனே வந்துட்டு ஃப்ரண்ட்ல போயிட்டீங்க அப்படி ட்ரிகர் பண்ணி ஃப்ரண்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் வந்து உங்க பாடி வந்து கிராஷ்டா போயிடும். உங்க பால் வந்து இங்க லெக்ல வந்தாலும் உங்களால இப்படி பாலை வந்து பிக் பண்ண முடியாது. இந்த மாதிரி லாக் ஆயிடுவீங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் லெக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேக் லெக்கோட இந்த ஃப்ரண்ட் இருக்குல்ல இந்த பேக் லெக் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த டர்ஃபில் வந்துட்டு இந்த கஷ்டமான பால்னு சொல்கிற அந்த ஹிப்புக்கு வர பால்ஸை உங்களால் ஈஸியாக வந்து ஸ்ட்ரைட்டில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பவுன்சர்ஸை எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது இந்த டர்ஃபில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுன்சர்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். நம்மள்ட்ட இருக்கிறது ரொம்பவே வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸான பேட் தான். பட் நிறைய பேர் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஷார்ட்டாக வருது இல்லை பவுன்ஸாக வருது அப்படின்னா அதை நம்ம போய் பேக் ஃபுட்டில் வந்து அடிச்சிடலாம். பேக் ஃபுட்டில் வந்து நம்ம லாஃப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 6 போயிடும் அப்படின்னு நினச்சிடுறாங்க. கிடையாது. நீங்கள் பேக் ஃபுட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் வந்து கிடைக்காது. பால் லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நீங்கள் லாஃப் பண்ணாலும் மேலே பட்டுரும். ஸோ ஃபுல்லுமே வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் ஃபுட்டில் போனதுக்கப்புறம் உங்கள் பால் எவ்வளோ தூரம் வருது. ஸோ ஃப்ரண்ட் ஃபுட்டில் போனதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகுது. அது எப்படி ப்ரோ பிக் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. ஸோ வெயிட்லெஸ்ஸான பேட் உங்களுக்கு ஈஸியாக வந்து பிக் பண்ண முடியும். ஸோ நல்லா பவுன்ஸ் வருதா அதை அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டில் வந்து பிக் பண்ணுங்கள். ஸோ லென்த்தாக வருது அதை வந்து ஸ்ட்ரைட்டில் வந்து அப்படியே லாஃப் பண்ணி விடுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் பேலன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் எல்லா பால்ஸையும் அதாவது குட் பால்ஸ்னு சொல்லுவாங்க குட் லைனில் பிச் பண்ணுறது ஷார்ட்டாக வர்றது பவுன்ஸ் வர்றது இந்த மாதிரி எல்லா பால்ஸையுமே வந்து 6க்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ கம்ப்ளீட்லி வந்து எப்படி டர்ஃபில் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இதில் வந்து நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. இல்லை எனக்கு ப்ரொஃபஷனல் ஸ்கில்லும் தெரியும் என்னால் ஈஸியாக வந்து ஸ்விட்ச் ஆக முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டர்ஃபில் விளாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மேஜராக ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸாக இருக்கீங்க நெட்ஸில் ஆடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரைட் பேட்ச் அப்படிங்கிறது ஈஸியாக வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட் அந்த வீன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரைட் மிட் ஆஃப் இந்த இடத்துல அதிகமான பால்ஸ் வந்து அவங்க விளையாடி வந்து பழகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரைட் பேட்ச் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் எப்படி இந்த டர்ஃபில் வந்து கேம் அப்ரோச் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சில பால்ஸ் வந்து நான் வந்து ஆடி காமிக்கிறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட இந்த வீடியோ வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் டர்ஃபில் விளாடுறவங்களா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.